சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு டிசம்பர் 24, 2023 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளோடு சேர்த்து அது சார்ந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி தான் கனெக்ஷன் வடிவில் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம டெய்லி பார்த்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நாம அப்படிதான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை புதுமையா பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய இந்த கனெக்ஷன் வடிவிலான கரண்ட் அஃபேர்ஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சரி, வாங்க இன்னைக்கு என்ன மாதிரியான தலைப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ நேற்று படிச்ச விஷயம் சார்ந்து ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணிடலாம். 3 இமேஜஸ் இங்க அழகா கொடுத்துட்டாங்க. முதல் இமேஜ் பாருங்க, ஸ்மார்ட் சிட்டியை பத்தி கொடுத்திருக்காங்க. இரண்டாவது இமேஜ் பாருங்க, மது ஒழிப்பு சார்ந்த விஷயம் கொடுத்திருக்காங்க. மூன்றாவது இமேஜஸ்ல இந்தியாவுல சில ஸ்டேட்ஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி காட்டியிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் பத்தி தான் நாம படிச்சோம். அது எந்த ஸ்டேட் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கான முதல் தலைப்பு என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான முதல் தலைப்பு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவின் முதல் அம்ரித் பாரத் ரயிலின் வழித்தடத்தினை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை உத்தரப்பிரதேசம் டு பீகார் அப்படின்னு தெரியணும். 2 மாநிலங்களுக்குள்ள ஒரு நகரங்களை தான் இணைக்கிறாங்க. அது எது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது அப்படின்றத ரிவைஸ் பண்ணிடலாம். டெல்லி டு மீரட் இதற்காக எந்த வழித்தடம் அப்படின்னா நமோ பாரத் அப்படின்ற ரயில் அப்படின்றது முதல் முறையாக 2023 அறிமுகப்படுத்தினாங்க. சோ அதோடைய கனெக்டிவிட்டி தான் இந்த 2 இடங்கள். ஓகேங்களா? சோ மும்பை டு அகமதாபாத் முதல் புல்லட் ரயிலுக்கான வழித்தடம் இந்தியாவில் மும்பை டு அகமதாபாத் அப்படின்றது படித்தோம். ஸோ புல்லட் ரயிலுக்கான ஒரு ரயில்வே நிலையம் சபர்மதியில் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் படித்தோம். ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெல்லி டு வாரணாசி வந்தே பாரத் ரயில் அப்படிலாம் சொல்றாங்களே. ஸோ இந்த வந்தே பாரத் ரயில் இப்போ ஃபேமஸாக பேசப்பட்டு இருக்கிறதுக்கு முதல் வழித்தடம் டெல்லி டு வாரணாசி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்க நாம என்ன படிச்சிருக்கோம், அம்ரித் பாரத் ரயிலுடைய வழித்தடம் அப்படின்னு பார்த்தா உத்தரப்பிரதேசம் டு பீகார் அப்படின்றத பார்த்திருக்கோம். சரி, வாங்க இப்போ இந்த அம்ரித் பாரத் ரயில் சார்ந்து ஏன் இப்போ படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ நடைபெற உள்ளவை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய ரயில்வேயின் முதல் அம்ரித் பாரத் பிரதமர் அவர்களால் டிசம்பர் 30 தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ அம்ரித் பாரத் ரயில் அப்படின்றது வந்தே பாரத் ரயில் மாதிரி ஒரு விஷயம். சோ இதை இப்போ டிசம்பர் 30 நம்ம பிரதமர் தொடங்கி வைக்கிறாங்க. இந்தியாவிற்கே முதல் அம்ரித் பாரத் ரயிலாக இது பார்க்கப்படுது. சோ இணைக்கக்கூடிய பகுதிகள் உத்தரப்பிரதேசம் டு பீகார்ல எங்க அப்படின்னா மிதிலாஞ்சலில் உள்ள அயோத்தியில இருந்து தர்பங்கா பீகார்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த 2 இடங்களையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 இடங்களுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு. அதாவது நம்ம இதிகாசங்கள்ல கூறப்பட்ட ராமர் பிறந்த இடம் அயோத்தி அப்படின்னும் சீதை பிறந்த இடம் தர்பங்கா அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? சரி, டிசம்பர் 30 கூடுதலாக தொடங்கப்பட விஷயங்கள் என்ன அப்படின்னா 6 புதிய வந்தே பாரத் ரயிலும் தொடங்க போறாங்க. 2 அம்ரித் ரயிலும் தொடங்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ அம்ரித் ரயிலுடைய நிறம் ஆரஞ்சு மற்றும் சாம்பல் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேகம் 130 km/h போகுது. அதுக்கப்புறம் புஷ் அண்ட் புல் செயல்பாடுடன் இயக்கக்கூடிய ஒரு ரயிலாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பயணிகளுக்கு ஏதுவான வசதியாக ரேடியம் இலுமினேஷன் ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் அமைச்சு கொடுத்திருக்காங்க அந்த ரயில்வேல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ கூடுதல் வசதிகள் நிறைய இணைக்கப்பட்டிருக்கு. சோ இப்போ இந்தியாவுல முதல் அம்ரித் பாரத் ரயில் அப்படின்றது அயோத்தி டு தர்பங்கா இணைக்கிறதுக்கு டிசம்பர் 30 இந்திய பிரதமர் அவர்கள் இந்த சேவையை தொடங்கி வைக்க போறாங்க அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருக்கோம். சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம், ஒரு புக் கண்டென்ட். இந்த ரயில் போக்குவரத்து இந்தியாவுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது உள்நாட்டு போக்குவரத்திற்கான உயிர் நாடி அப்படின்னா ரயில் போக்குவரத்தை தான் சொல்லணும். சரக்கு போக்குவரத்தை அதிகமாக கையாளுது. அதே மாதிரி தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பு அப்படின்னாலும் ரயில் போக்குவரத்தை தான் சொல்லணும். தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமா இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. வணிகம், சுற்றுலா, கல்வி போன்றவற்றையும் இது என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அது போக வர்த்தகம் செய்ய விரைவான போக்குவரத்தை அளித்து உதவி புரிகிறது. மூலப்பொருட்களை தொழிற்சாலைகளுக்கும் தயாரிக்கப்பட்ட தொழிலக பொருட்களை சந்தைகளுக்கும் கொண்டு செல்லும் ரயில்வேயின் பணி மதிப்பிட முடியாத ஒன்றாக இருக்கு. இந்திய ரயில் போக்குவரத்து அமைப்பு ஆசியாவில் மிகப்பெரியது மற்றும் உலக அளவில் 2வது மிகப்பெரியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ உலக அளவுல முதல் பெரிய ரயில்வே நெட்வொர்க் வச்சிருக்க நாடு எது அப்படின்றது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ரயில்வே சார்ந்து படிச்சோம். அது வந்தே பாரத் ரயில் பத்தி ரிவைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அம்ரித் பாரத் ரயில்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம்
நம்மளுடைய புல்லட் ட்ரெயின் பத்திலாம் ரிவைஸ் பண்ணோம். ஸோ இப்போ கொங்கன் ரயில்வே அப்படின்றத பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ 760 கிலோமீட்டர் இந்த கொங்கன் ரயில்வே பாசஸ் இருக்கு. அது எந்தெந்த மாநிலங்கள்லாம் கடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கேரளால கொங்கன் ரயில்வே இருக்கா? இருக்கு. கர்நாடகால இருக்கா? இருக்கு. கோவால இருக்கா? இருக்கு. மகாராஷ்டிரால இருக்கா? இருக்கு. அப்ப 4 மாநிலங்களிலுமே இருக்கு அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்பாக என் நண்பர்கள் கிட்ட ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வச்சு தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோல ஏதாவது மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னு நீங்க மனசுல நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயனடையட்டும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐநாவின் உலக வானிலை ஆய்வு மைய அறிவிப்பின்படி உலக வரலாற்றில் மிகவும் வெப்பமான ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை 2023 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? இந்த 2002 இருக்கே, ஒரு நூற்றாண்டில் மிகப்பெரிய வறட்சியான ஆண்டாக இந்தியாவில் கருதப்படக்கூடிய ஆண்டு 2002 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ஒரு தடவை கேட்டாங்க. சோ அதுக்கப்புறம் 2015 இந்த மாதிரி புவி வெப்பமயமாதல் தடுப்பதற்காகத்தான் உலக நாடுகள் எல்லோரும் இணைந்து பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்றது கையொப்பமிட்ட ஆண்டு தான் 2015 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ 1997 இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான வறட்சி பகுதிகளை சேர்த்து கொண்ட வருடம் அப்படின்னா 1997 மோர் தென் 50% மேல, அதாவது 59% வறட்சியாக காணப்பட்ட வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இங்க நாம வறட்சி சார்ந்த விஷயங்கள், காலநிலை சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிருக்கோம். சோ 2023 வந்து ஐநாவுடைய உலக வானிலை ஆய்வு மையம் மிகவும் வெப்பமான ஆண்டாக அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ இப்போ ஏன் இதை பத்தி படிச்சுட்டு இருக்கோம்? பெர்க்லி எர்த் அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க. அவங்க ஒரு ஆய்வறிக்கையை வெளியிடுறாங்க. 2023 தான் 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்திருக்கிறதுக்கு 99% சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ உலக அளவுல ரொம்ப சேலஞ்சா பார்க்கக்கூடிய விஷயம் புவி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. சோ நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயம் தற்பொழுது என்ன அப்படின்னா, பாரிஸ் ஒப்பந்தம் 2015ல கொண்டு தாங்க நான் பார்த்தோம். ஒப்பந்தம் எப்போ கையெழுத்தானது? 2015ல காப் மீட்டிங்ஸ்ல பேசி இருந்தாலும் 2016ல கையெழுத்தாச்சு. 175 நாடுகள் அங்கீகரிச்சாங்க, இந்தியா உட்பட. ஓகேங்களா? சோ நோக்கம் என்ன? உலக வெப்பநிலையை 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேல உயர்த்திராம பாதுகாத்துக்கணும். அப்போ 2023ல சுற்றுச்சூழல் நிலை என்ன ஆச்சு? 2 டிகிரிக்கு குறைக்கணும்னு பாரிஸ் ஒப்பந்தம் 2015லே பேசணும். ஆனா 1.4 டிகிரி செல்சியஸ் உயர்த்தி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ 2022ல அதிகமாக வெளியிடப்பட்ட வாயு அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைட்ஸ் ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க. தொழில் புரட்சிக்கு அப்புறம் 50% அதிகமான வாயு அப்படின்னா எதை சொல்றாங்க? கார்பன் டை ஆக்சைட்ஸ், அதுக்கப்புறம் மீத்தேன் சொல்றாங்க, நைட்ரஸ் ஆக்சைடு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ NO அப்படின்னு சொல்லணும், NO2 கிடையாது. ஓகேங்களா? சரி அடுத்து என்ன இருக்கு? தாக்கம். இப்போ இதனால உலக அளவுல நிறைய இடங்கள்ல தாக்கம் ஏற்படுது, ஈவன் இந்தியால கூட. சோ ரொம்ப பெரிய தாக்கம் அப்படின்னா பனிப்பாறைகள் உருகுதல் அப்படின்னு சொல்றாங்க. வட அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகள்ல அதிகமாக பனிப்பாறைகள் உருகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது சார்ந்து இப்போ ஒரு ஸ்கூல் புக் கண்டென்ட் பார்க்க போறோம். புவி வெப்பமயமாதல் அப்படின்னு படிக்க போறோம். ஓகேங்களா? சோ நிலம் மற்றும் நீரை உள்ளடக்கிய பூமி இருக்குல்ல, இந்த பூமியில வளிமண்டலம் இருக்கு. இந்த வளிமண்டலத்துல வெப்பநிலையை உயர்த்தக்கூடிய வாயுக்கள் அதிகமானா அதை தான் புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்றோம். 100 ஆண்டுகள்ல 0.75 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை கூடியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல 2/3 பங்கு 1975க்கு பின்னாடி தான் உயர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ உயர்விற்கு காரணமான வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு, குளோரோஃப்ளூரோ கார்பன், நைட்ரஸ் ஆக்சைடு, அதெல்லாம் வந்து என்னது? கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த கரியமிலா வாயு தான் புவி வெப்பம் அதிகரிப்பதற்கு 50% காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த கரியமிலா வாயு எப்படி உருவாகுது? உயிரி பொருட்கள் மூலமாகவும், விறகு போன்ற பொருட்களை எரிப்பதன் மூலமாகவும், மரங்களை அழிப்பதன் மூலமாகவும் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ மனித நடவடிக்கைகளால் இந்த வாயுக்கள்லாம் தோற்றுவிக்கப்படுது. முடிஞ்ச வரைக்கும் நாம அதை குறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ இந்த மாதிரி புவி வெப்பமயமாதல்னால காலநிலை மாற்றம் ஏற்படுது. தூத்துக்குடியில கூட இப்போ என்னாச்சு? 93 சென்டிமீட்டர் மழை
மில்லிமீட்டர் மழை ஒரே நாள்ல பெஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? சோ ஒரு வருடத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சிருக்கு. அப்போ திடீர் பெருமழை அப்படின்னா என்ன? அதுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, மழையின் அளவானது 100 மில்லிமீட்டர் அல்லது அதற்கு மேலாக பெய்யணும். அப்ப இது கிளவுட் பஸ்ட் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுவும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மூலமாக தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு தூத்துக்குடியில் நடந்த ஒரு ஃப்ளட் விஷயத்தை கூட சொன்னாங்க. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. கிளவுட் பஸ்ட்னா 100 மில்லிமீட்டர் மழைக்கு மேல பெய்யுறது அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சோ காலநிலை மாற்றம் சார்ந்து படிச்சனால இந்த क्वेश्चனை நம்ம பார்த்துக்கிட்டாச்சு. சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2027க்குள் இந்தியாவின் கடன் அளவு ஜிடிபியை விட 100% அதிகரிக்கும் என கூறிய அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை சர்வதேச பண நிதியம். இந்தியாவை எச்சரிச்சிருக்காங்க கடன் அளவு அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? 2023ல உலக வங்கியோடைய தலைவராக இந்திய வம்சாவளியை சார்ந்த அஜய் பங்காவை தேர்வு செஞ்சாங்க. நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. உலக வர்த்தக அமைப்பு என்ன பண்ணாங்க? இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருந்த வழக்குகளை ரிசால்வ் பண்ணி வச்சாங்க 2023ல. ஓகேங்களா? ரொம்ப வருஷமா ரிசர்வேஷன்ல இல்லாம இருந்ததை இந்திய பிரதமர் அவர்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்று வந்த பொழுது உலக வர்த்தக அமைப்பு அதெல்லாம் ரிசால்வ் பண்ணி வச்சாங்க அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். சோ ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஐக்கிய நாடுகள் சபையில என்ன பண்ணாங்க? இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நடந்துட்டு இருக்குல்ல, மனிதாபிமானமாக போரை நிறுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லோரும் ஆதரவு தெரிவிச்சாங்க. இந்தியாவும் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஓகேங்களா? சோ நாம அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சோ இங்க நாம என்ன படிச்சிருக்கோம்? சர்வதேச பண நிதியம் இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. 2027க்குள்ள ஜிடிபில 100% அளவுக்கு கடன் உயர போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, அப்போ காலநிலை மாற்ற நடவடிக்கையால் மேலும் நீண்ட கால கடன் இந்தியாவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் எச்சரிக்கையும் ஒன்று சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இந்தியா என்ன செய்யணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொன்னாங்கன்னா, புதிய திட்டங்களை கொண்டு வரணும், தனியார் துறை முதலீடுகளை அதிகமாக என்கரேஜ் பண்ணணும், பொது மற்றும் தனியார் துறை முதலீடுகளும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்தியா இந்த அறிக்கையை எப்படி பார்க்கறாங்க? இந்த அறிக்கையை நிராகரிக்கிறாங்க. காரணம் என்ன சொல்றாங்க? பொது அரசு கடன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2020ல 88% இருந்தது. 2022ல அது எப்படி ஆயிருச்சு? 81% குறைஞ்சிருக்கு, கூடல அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. அதுக்கப்புறம் தனித்தனி மாநிலங்களுக்கான நிதி பொறுப்பு சட்டம் அப்படின்றது நாம வச்சிருக்கோம். சோ ஒவ்வொரு மாநில சட்டப்பேரவையும் அதை கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. நாம ரெஸ்பான்சிபிளா தான் இருக்கோம் அப்படின்ற விஷயங்களும் சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒப்பீட்டு அளவுல கம்பேரிட்டிவ்லி சொல்றாங்க. ஜிடிபி மதிப்பு வச்சு சொல்றாங்கல்ல IMF, அதுபடி பார்த்தோம்னா அமெரிக்கா அதனோட ஜிடிபில 160% கடன் வச்சிருக்கு. இங்கிலாந்து அதனுடைய ஜிடிபில 140%, சைனா அதனுடைய ஜிடிபில 200% கடன் வச்சிருக்காங்க அப்படின்னு விஷயங்களும் சொல்லியிருக்கு. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னாட்டு பண நிதியம். அப்போ இது சார்ந்த இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம படிக்க போறோம். உறுப்பு நாடுகளிடையே பொருளாதார மற்றும் நிதி ஒத்துழைப்பை பெறுவதே இந்த நிதியத்துடைய அல்டிமேட் எய்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உறுப்பு நாடுகளுக்கு குறுகிய கால அயல்நாட்டு செலவணியை சமமின்மையை சமாளிக்க உதவுவதற்கு இந்த நிதியம் அறியப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ 2018ல அந்த 2018 வரைக்கும் அந்த அமைப்புகள்ல எவ்வளவு நாடுகள் இருக்காங்க? 189 நாடுகள் இருக்காங்க. சோ கடைசியாக இணையப்பட்ட நாடு எது? நௌரு குடியரசு. எங்க இருக்கு? பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய ஒரு தீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது 1945. தலைமையிடம் எங்க இருக்கு? வாஷிங்டன் டிசி அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, உலக வங்கி எப்போ ஆரம்பிச்சாங்க? அதோடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்றது மட்டும் நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ இப்போ IMF ஜிடிபியின் அடிப்படையில நம்மளுடைய கடன் அதிகரிக்க போகுது 2027க்குள்ள அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. இந்தியா அதை புறக்கணிக்கிறாங்க. சோ இந்த ரெண்டு அமைப்புகளுமே எதை காரணமா காட்டுறாங்க? எக்கனாமிக் growth தான் காட்டுறாங்க. பொருளாதார வளர்ச்சி பத்தி தான் பேசுறாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்ன சொல்றாங்க? பொருளாதார முன்னேற்றம் தான் சிறந்த காரணியாக பார்க்கப்படும் அப்படி சொல்றாங்க. பொருளாதார வளர்ச்சி கிடையாது. சோ அப்ப பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது எதனை வச்சு அளவிட முடியும் அப்படின்னா, நீங்க பாருங்க, வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சு அப்படின்னா பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகேங்களா? சோ அப்போ ஒரு நாட்டுடைய வருமானத்தை வச்சு பார்க்க கூடாது, ஒவ்வொரு நாட்டு மக்களின் தனிநபர் வருமானத்தை வச்சு பார்க்கணும். அதுதான் பொருளாதார முன்னேற்றத்தை பத்தி பார்க்க முடியும். அங்க கல்வி எப்படி இருக்கு, சுகாதாரம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். சோ பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் மேஜர் டிஃபரண்ட் இருக்கு. ஓகேங்களா? சோ பொருளாதார முன்னேற்றம் தான் ரியல் growth அப்படின்னு சொல்றாங்க. சோ பொருளாதார வளர்ச்சி அப்படின்றத பத்தி இப்ப நாம IMF இந்தியா சொல்ற விஷயங்கள்லாம் படிச்சுட்டோம். சோ அதனால இதையும் நம்ம பார்த்துக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா
2023ஆம் ஆண்டிற்கான சாஸ்திரா ராமானுஜன் விருதினை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ருசிசியாங் ஜாங் அப்படின்றவர் தான் பெற்றிருக்காரு. ஓகேங்களா? சோ 2023க்கு மட்டும் இந்த வருட விருது கொடுக்கல, 2022க்கும் கொடுத்திருக்காங்க. அதை பெற்றது யுன்சிங் டாங் அப்படின்றவர் பெற்றிருக்காரு. ஓகேங்களா? சோ கணிதத்துறையில சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு தான் சாஸ்திரா ராமானுஜன் விருது அப்படின்றது வழங்கப்படுது ஒவ்வொரு ஆண்டும். ஓகேங்களா? சோ நோபல் பிரைஸ் அப்படின்றது எல்லா துறைக்கும் கொடுக்குறாங்க. ஆனா கணிதத்துறையில சிறந்து விளங்குறவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதற்கு இணையான பிரைஸ் என்ன அப்படின்னா ஏபிள் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஏபிள் பிரைஸ் 2023ல பெற்றவங்க தான் யாரு? லூயிஸ் கப்ரேலி. சோ அதை நாம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சோ இந்தியால இருந்து இந்த ஏபிள் பிரைஸ் யாராவது வாங்கியிருக்காங்களா? ஸ்ரீனிவாச வரதன் அப்படின்றவங்க பெற்றிருக்காங்க. சோ அதையும் நாம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா? சோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம்? சாஸ்திரா ராமானுஜன் விருதினை பெற்றவர் ருசியாங் ஜாங் அப்படின்றவங்கள பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சரி, படிச்சுட்டு இருக்கோம். இந்த விருதை அங்கீகரிக்கிறது இதற்காக கணித திறமைக்காக. இந்த விருது எப்போல இருந்து கொடுக்கறாங்க? சாஸ்திரா பல்கலைக்கழகம் மூலமாக 2005ல இருந்து கொடுக்கறாங்க. சோ தகுதி என்ன? கணித துறையில குறிப்பிடத்தக்க பங்களிப்பு கொடுத்திருக்கணும், 32 வயசுக்கு கீழ இருக்கணும் அப்படின்றதுதான் தகுதி. சோ எவ்வளவு பரிசு தொகை கொடுப்பாங்க? 10,000 அமெரிக்க டாலர் கொடுப்பாங்க. சோ விருது வழங்கும் நாள் ஸ்ரீனிவாச ராமானுஜன் பிறந்த நாள் டிசம்பர் 22 தான் கொடுப்பாங்க. சோ டிசம்பர் 22 சமீபத்திய காலங்களில் முடிஞ்சிருக்கு. சோ இந்த விருது கொடுத்திருக்காங்க. சோ ருசியாங் ஜாங் அப்படின்றவரு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா பணிபுரிகிறாரு. சோ என்ன விழா நடைபெற்றது சாஸ்திரா யுனிவர்சிட்டியில? இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் நம்பர் தியரி படி விழா நடந்துட்டு இருந்தது. சோ அதுல தான் இந்த விருது கொடுத்தாங்க அப்படி சொன்னாங்க. ஓகேங்களா? சோ நம்பர் தியரியில யாரு ரொம்ப ஜாம்பவான்? ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ இப்போ ஸ்ரீனிவாச ராமானுஜன் சார்ந்து படிச்சதுனால டிசம்பர் 22 அவருடைய பிறந்த தினம்னால சோ இங்க ஸ்ரீனிவாச ராமானுஜன் சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஈரோட்ல பிறந்திருக்காரு, 3 குறிப்பேடுகள் எழுதி வச்சிருக்காரு, மின்னல் வேகத்துல கணிதத்தை சால்வ் பண்ணக்கூடிய திறமை படைச்சவரு. சென்னை பல்கலைக்கழகம் தான் அந்த 3 குறிப்பேடுகளையும் பாதுகாக்கிறாங்க. அது போக சென்னை பல்கலைக்கழகத்துல முதல் ஆராய்ச்சி மாணவராக திகழ்ந்தவர். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கிலாந்துல ஜிஹெச் ஹார்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மேத்தமெட்டிஷியன்ஸ். ஓகேங்களா? அவரோட இணைஞ்சு பல ஆய்வுகள்ல உட்புகுத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ எண்களின் அமைப்பு முறை பற்றி ஆய்வு செய்வதில் இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படி சொல்றாங்க. சோ பகுமுறை எண் கணிதத்துல எண்ணற்ற புதிய கருத்துக்களை உருவாக்கினாரு அப்படி சொல்றாங்க. 30 ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்காரு. ஜிஹெச் ஹார்டியோடு இணைஞ்சு 7 ஆய்வு கட்டுரைகளையும் 32 வருட காலம் தான் அவர் வாழ்ந்தாரு. சோ அந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ள 3972 சூத்திரங்களை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படி சொல்றாங்க. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இவருக்கு 1916ல BA ஆய்வு பட்டம் கொடுத்தாங்க. சோ இப்போ இருக்கக்கூடிய PhD பட்டத்துக்கு இணையானது அப்படி சொல்றாங்க. லண்டன் ராயல் சொசைட்டி என்ன பண்ணாங்க? ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்தஸ்து 1918ல கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் ராமானுஜன் சார்ந்த விஷயங்கள். சோ அதையும் நாம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்பாக உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா, சோ புள்ளியியல் தினம் இந்தியால கொண்டாடுறோம்ல, அது யாருடைய பிறந்த தினத்தப்ப கொண்டாடுறோம் அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்த விஷயம். பன்னர்கட்டா உயிரியல் பூங்கா அமைந்துள்ள பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான சரியான விடை பெங்களூரு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? ஏன் பன்னர்கட்டா உயிரியல் பூங்கா சார்ந்து இப்ப படிக்கிறோம் அப்படின்றது நம்ம பார்க்க தான் போறோம். உத்தரகண்ட்ல தான் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா அமைக்கப்பட்டது அப்படின்னு தெரியும். அது எந்த வருடம் அமைச்சாங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அடுத்து சென்னையில என்ன இருக்கு? அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இருக்கு அப்படின்றது தெரியும். மத்திய பிரதேசத்துல 54வது புலிகள் காப்பகம், அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய புலிகள் காப்பகம் துர்காவதி புலிகள் காப்பகம் அப்படின்றது அமைக்கப்பட்டது 2023ல. சோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா? சோ இங்க நாம என்ன படிச்சிருக்கோம்? பெங்களூர்ல பன்னர்கட்டா உயிரியல் பூங்கா அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த பூங்கா பத்தி ஏன் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இவங்க பின்பற்றக்கூடிய திட்டம் அப்படின்னா வனவிலங்குகள் தத்தெடுப்பு திட்டம் அப்படின்றது ஃபாலோ பண்றாங்க. அதன் மூலமாக தற்பொழுது வரைக்கும் எவ்வளவு நிதி திரட்டி இருக்காங்க? 27 லட்சம் திரட்டி இருக்காங்க. இந்த ஏப்ரல் டு நவம்பர் காலகட்டத்தில் 400 தத்தெடுப்பாளர்கள் அப்படின்றவங்க வந்திருக்காங்க. சோ அவங்க மூலமாக தான் இந்த அமௌண்ட் கிடைச்சிருக்கு. சோ கவன ஈர்ப்பு செயல்பாடு என்ன பண்றாங்க? சமூக வலைதளத்துல பிரபலங்களாக இருக்கக்கூடியவங்களை அந்த உயிர் கோள காப்பகத்திற்கு கூட்டி போறாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் கூடுதலாக பின்பற்றப்பட்ட திட்டம் என்னன்னா ஒரு நாள் உணவுக்கான கொடை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த தத்தெடுப்பு திட்டம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இது எப்படி அப்படின்னா இவங்க இதன் மூலமாக வரக்கூடிய நிதிகளை வனவிலங்குகள் பராமரிப்பு, உணவு, மருத்துவ பயன்பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விலங்குகள் மற்றும் விலையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தத்தெடுப்பு அப்படின்றது ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு விலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிங்கம், யானை, புலியெல்லாம் நம்ம தத்தெடுக்கணும் அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ நீர் யானையை தத்தெடுக்கணும் அப்படின்னா 2 லட்சம் ரூபாயும், கரடி அப்படின்றது 50,000, கழுதை புலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ கழுதை புலிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா
30,000 அப்படி சொல்றாங்க. சின்ன சின்ன பறவைகள், பாம்புகள் இதெல்லாம் எடுத்தோம்னா 1000 ரூபாய். இதெல்லாம் நம்ம தத்தெடுத்து வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, அங்கதான் இருக்கும். நாம அப்பப்போ போய் என்ன பண்ணிக்கலாம், மீட் பண்ணிக்கலாம். நமக்கு கட்டணம் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? சோ பன்னர்கட்டா உயிர்கோள பூங்கால இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. உயிரியல் பூங்கால இந்த தத்தெடுப்பு திட்டம் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதன் மூலமாக வனவிலங்குகளை சூப்பரா பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ இப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிரியல் பூங்கா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் ஆரம்பிச்சது 1940 நீலகிரியில முதுமலை தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கிண்டி தேசிய பூங்கா சென்னையில இருக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் மன்னார் வளைகுடா கடல்சார் உயிரியல் பூங்கா 1986 அமைக்கப்பட்டது, ராமநாதபுரத்துல இருக்கு. இந்திரா காந்தி தேசிய உயிரியல் பூங்கா ஆனைமலையில இருக்கு, 1976 கோயம்புத்தூர் அமைக்கப்பட்டது. முக்குருத்தி தேசிய பூங்கா 2001 நீலகிரியில 2 இருக்கு அப்படின்றது மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்பாக உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மன்னார் வளைகுடால சிறந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதனால ஒரு நாடு வந்து சமீபத்திய காலங்கள்ல நம்ம தமிழ்நாடு என்விரான்மென்ட் மினிஸ்டர்ட்ட என்ன பண்ணாங்க, அவார்டு கொடுத்தாங்க. சோ எந்த நாடு கொடுத்தாங்க அப்படின்றது நீங்க சொல்லணும். ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்போ வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கு உயிரியல் பூங்கா மட்டும்தான் இருக்கா? இல்ல, தேசிய பூங்கா இருக்கு, வனவிலங்கு சரணாலயம் இருக்கு, பறவைகள் சரணாலயம் இருக்கு, உயிர்கோள காப்பகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இங்க எதெல்லாம் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். இப்ப தேசிய பூங்கா அப்படின்னா அதற்கு நாம என்ன பண்ணணும், கரெக்டான தேசிய பூங்கா பிக் பண்ணணும். கார்பட் தேசிய பூங்கா இந்தியாவுல முதல் தேசிய பூங்கா. வனவிலங்கு சரணாலயம் அப்படின்றதுக்கு பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயம் ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நல் சரோவர் பறவைகள் சரணாலயம். உயிர்கோள வைப்பிடம் அப்படின்னா சுந்தரவன காடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம், 2023 ஆண்டின் முதல் 2023 ஆண்டில் முதல் முறையாக ஆயுஷ் விசாவை அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியா தான் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. எதற்காக? பாரம்பரிய மருத்துவ முறைகளை உலக அளவுல வந்து பிரசித்தி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டினரை வந்து ஈர்க்கும் விதமாக இந்த ஆயுஷ் விசா அப்படின்றது அறிமுகப்படுத்தி இருக்காங்க. சோ ஈரான் என்ன பண்ணாங்க, இலவச விசா. ஓகேங்களா? அதாவது விசாவே தேவையில்லை, எங்க நாட்டுக்கு வருவதற்கு 33 நாடுகளுக்கு அலோவன்ஸ் இப்பதான் கொடுத்தாங்க. சோ அதை நம்ம படிச்சிருக்கோம், ரிவைஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, நல்ல நாலேஜபிள் பர்சன்ஸை வேலைக்கு எடுப்பதற்காக அவங்களுக்கு மட்டும் H1B விசா அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை ரிவைஸ் பண்ணியாச்சு. இலங்கை என்ன பண்ணாங்க, இந்தியாவுக்கு விசாவே தேவையில்ல, சுற்றுச்சூழலை அவங்க சுற்றுலா டிபார்ட்மெண்ட்டை டெவலப் பண்றதுக்கு நமக்கு வந்து சலுகைகள் கொடுத்தாங்க. ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்தியாவில் ஆயுஷ் விசா அப்படின்றது முதல் முறையாக 2023 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிப்பா, ஏன்பா இப்போ இதை படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பாரம்பரிய மருத்துவ முறையை பிரபலப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ பயனாளிகள் மருத்துவ சிகிச்சைக்கு இந்தியா வரும் வெளிநாட்டினருக்கு இந்த விசா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கு என்ன, பாரம்பரிய மருத்துவத்தில் இந்தியாவை உலகளவில் ஒரு பெரிய மையமாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்போ ஏன் படிச்சுட்டு இருக்கோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. 2023ல இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகளை டெவலப் பண்றதுக்கு இந்தியா என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க. சோ இந்த வருஷம் இதை பிரசித்தி பெற வைப்பதற்கு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கோம் அப்படின்றத என்ன பண்றாங்க, லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஆயுஷ் அமைச்சகம் ஃபர்ஸ்ட் ஒரு சிந்தனை முகாமை வந்து அஸ்ஸாம்ல காசிரங்கா தேசிய பூங்கால கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கவுஹாத்தி அதே அஸ்ஸாம்ல ஒரு கண்காட்சியை நடத்தினாங்க. சோ அதுல 19 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு விஷயம் சொல்லுவாங்க. G20 மாநாட்டில் ஆயுஷ் அமைச்சகம் பற்றி என்ன பண்ணாங்க, அந்த அம்சத்தை இணைச்சு உலக அளவுல இந்த அமைச்சகத்தை பிரசித்தி பெற வச்சாங்க. அதுக்கப்புறம் 9வது சர்வதேச யோகா தினம் நியூயார்க்ல இந்திய பிரதமர் அவர்களால் கொண்டாடப்பட்டது. சோ அப்போ வந்து ஒரே இடத்துல அதிக பேர் தியானம் செஞ்சு கின்னஸ் ரெக்கார்டே படைச்சது. ஓகேங்களா? சோ ஜூன் 21 யோகா வந்து பிரசித்தி பெற்றது. ஆயுஷ்ல யோகா ஒண்ணு. ஓகேங்களா? ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. அப்புறம் ஆயுஷ் உலகளாவிய முதல் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது, குஜராத் நடைபெற்றது. சோ யாரோட சேர்ந்து, உலக சுகாதார நிறுவனத்தோடு சேர்ந்து அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நவம்பர் 10 ஆயுர்வேத தினமாக கொண்டாடப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல ஆயுர்வேதத்தை பற்றின பிரபலங்கள் ஏற்பட்டது இந்த தின கொண்டாட்டம் மூலமாக. 2023 பயனாளிகள் எவ்வளவு பேரு இந்த ஆயுஷ் மருத்துவம் மூலமாக பயனடைந்தவர்கள் 6.91 கோடி பேரு பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? சோ பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு இந்தியா கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதன் நடவடிக்கைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டாச்சு. ஓகேங்களா? சோ இதை நான் 2 பாயிண்ட் மட்டும் கொடுத்துட்டு என்னால கண்டிப்பா கடந்து போயிருக்க முடியும். ஆனா இருந்தாலும் மோர் இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தேவை. ஸோ எக்ஸாம்ஸ்ல எப்படி வேணாலும் கேள்விகள் வரலாம். நமக்கு எல்லா பக்கமும் நாலேஜஸ் இருந்தால் மட்டும்தான் எலிமினேஷன்ஸ்க்கு கூட நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டைம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லிருங்க, நான் கொஞ்சம் கண்டென்ட்டையும் குறைச்சிக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு புக் கண்டென்ட். ஓகேங்களா? மருத்துவத்தின் தந்தைகள், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். ஆயுஷ்னா 5 துறைகள் பார்த்தோம்ல, அந்த 5 துறைகளுக்கான தந்தைகள் தான் பார்க்கிறோம். ஆயுர்வேதத்துக்கு சாரகா சம்ஹிதா, யோகாக்கு பதஞ்சலி, யுனானிக்கு ஹிப்போக்ரேட்ஸ், சித்தாவுக்கு அகஸ்தியர், ஹோமியோபதிக்கு சாமுவேல் ஹன்மேன் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து பார்க்கலாம். சோ இப்போ ஆயுஷ் விசா அப்படின்றது 2023 முதல் முறையாக இந்தியா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சோ H1B விசா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே, அதுவும் திறன் மிகுந்த பணியாளர்களுக்கு மட்டும் வழங்கப்படக்கூடியது அப்படின்னு தெரியும். யாருக்கு வழங்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம கிட்ட. ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியாவின் 5வது பிரதமராக திகழ்பவரின் பிறந்த தினம் எவ்வாறு அனுசரிக்கப்படுகிறது? ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய 5வது பிரதமர் யாருன்னு தெரிஞ்சாதான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். சோ அவர் யாரு? சரண் சிங் அவர்கள். சோ அவருடைய பிறந்த தினத்தை என்னவாக அனுசரிக்கிறாங்க? தேசிய விவசாயிகள் தினமாக அனுசரிக்கிறாங்க. சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது? ஸோ இந்தியாவின் முதல் பிரதமர் யாரு? ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவங்களுடைய தினத்தை எப்படி அனுசரிக்கிறோம்? பிறந்த தினத்தை தேசிய குழந்தைகள் தினமாக அனுசரிக்கிறோம். அப்போ இந்தியாவின் முதல் துணை பிரதமராக இருந்தவங்க யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்க. ஸோ அவங்களுடைய பிறந்த தினத்தை என்ன பார்க்கிறோம்? தேசிய ஒற்றுமை தினமாக பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக இருந்தவங்க யாரு? இந்திரா காந்தி அவர்கள். ஸோ அவங்களுடைய பிறந்த தினத்தை நாம என்ன பண்றோம்? தேசிய ஒருமைப்பாடு தினமாக பார்க்கிறோம். ஸோ நவம்பர் 19, அக்டோபர் 31, நவம்பர் 14, ஸோ டிசம்பர் 23 செய்வாங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம்? தேசிய விவசாயிகள் தினம் டிசம்பர் 23. அப்போ கிசான் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தினத்தை. 2023ஆம் ஆண்டிற்கான மையக்கருத்து என்ன? எதிர்காலத்தை வளர்ப்பது, விவசாயத்தில் புதுமை மற்றும் நிலைத்தன்மையை வளர்க்கணும் அப்படின்றதான் மையக்கருத்தாக பார்க்கப்படுது. ஸோ பிரதமர் சரண் சிங் அவர்கள் வந்து பிறந்த தினம் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 23. எங்க யூபியில் பிறந்தவங்க. 1979-80 காலகட்டத்தில் சௌத்ரி சரண் சிங் அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருந்தாங்க. பாராளுமன்றத்தையே சந்திக்காத ஒரே பிரதமர் அப்படின்ற சிறப்பு இவங்களுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த தினம் தேசிய விவசாயிகள் தினம் அப்படின்றது 2001 இருந்து அனுசரிக்கிறாங்க. சரி, ஏன் இவங்களுடைய பிறந்த தினத்தை தேசிய விவசாயிகள் தினமாக அனுசரிக்கிறாங்க அப்படின்னா, கிசான் அறக்கட்டளை 1978 இவங்க மூலமாக கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும். அது போக இந்தியாவில் ஜமீன்தாரி ஒழிப்பு, நில சீர்திருத்தத்திற்கு முக்கிய காரணியாக இவங்க இருந்திருப்பாங்க. நிறைய போராட்டங்கள், இயக்கங்கள்லாம் ஈடுபட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இந்திய பிரதமராக இருந்தாங்க, அவங்களுடைய பிறந்த தினம் வந்து ஆளுகை தினம், தேசிய ஆளுகை தினமாக கொண்டாடப்படுது. ஸோ அந்த பிரதமருடைய பெயரை நீங்க சொல்லணும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துல மேற்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா 2வது பசுமை புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2வது பசுமை புரட்சி எதை நோக்கிய பயணம்? கரிம வேளாண்மையை நோக்கிய பயணம். அப்போ கரிம வேளாண்மைனா என்ன செய்யணும்? செயற்கை உரங்களை பயன்படுத்தக்கூடாது, பூச்சிக்கொல்லிகளை தவிர்க்கணும், தாவர வளர்ச்சி சீராக்கிகள் அப்படின்றது இருக்கக்கூடாது, கால்நடை தீவன கலப்புகளை பயன்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ எதை பயன்படுத்தணும்? பயிர் சுழற்சி, பயிர் கழிவுகள், விலங்குகள் கழிவுகள், விவசாயம் அல்லாத கரிம கழிவுகள், உயிரியல் பூச்சிக்கொல்லிகள், இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் பயன்படுத்தி ஆர்கானிக் ஃபார்மிங்ல விவசாயம் செய்யக்கூடியவங்க இந்தியாவில் ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. ஆனா அதை தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சோ விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான இணையதளத்தின் பெயர் என்ன? அக்மார்க் நெட் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்பான ஆசிய பசிபிக் விருது சார்ந்து நேற்று ஒரே ஒரு இடம் பற்றி பார்த்தோம். ஸோ இந்தியாவில் மொத்தம் 6 இடம் அப்படின்றது தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 6 இடத்தையும் நம்ம பார்த்துலாம். நேற்று பார்த்த ஒரு இடத்தை மட்டும் எக்ஸப்ஷனலாக வச்சுட்டு நேற்று பார்த்த இடத்தை மட்டும் நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எந்த இடம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மிச்சம் 5 இடத்தையும் நான் குறிப்பிட்டேன். ஸோ எந்தெந்த இடம்லாம் இருக்கு, எந்தெந்த மாநிலம் அது சரியா பொருத்தப்பட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ராம்பக்கேட், அதுக்கப்புறம் பிபால் ஹவேலி பஞ்சாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா அப்படின்னு கேட்டா பஞ்சாப்ல 2 இடம் தேர்வு செய்யப்பட்டது கரெக்ட் தான். எபிபானி அப்படின்றது ஹரியானா அப்படி சொல்றாங்க, இதுவும்
இதுவும் சரிதான். டேவிட் சாசன் லைப்ரரி அப்படின்னு சொல்றாங்க மும்பையில், ஓகேங்களா, கரெக்ட் தான். பிகானர் ஹவுஸ் அப்படின்றது புதுடெல்லி, இதுவும் கரெக்ட் தான். கொடுக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் கரெக்ட் தான். கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் அப்படியே எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த 5 இடங்கள் பிளஸ் நேற்று கேரளாவில் ஒரு இடம் பார்த்தோம். ஸோ அந்த இடமும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவில் மொத்தம் 6 இடங்கள், ஓகேங்களா. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். யுனெஸ்கோ முயல்வது தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினரின் நலனுக்காக பிராந்தியத்தின் கலாச்சார பாரம்பரியத்தை ஊக்குவிக்கணும். அதுக்காகத்தான் இந்த விருதெல்லாம் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க யாரை என்கரேஜ் பண்றாங்க? பொது தனியார் துறையை ஒத்துழைப்புடன் இந்த மாதிரி வந்து பாரம்பரிய சார்ந்த தளங்களை மீட்பதற்கான உதவி பண்ணக்கூடியவங்களை என்கரேஜ் பண்றாங்க. ஸோ இந்த விருது எப்பல இருந்து கொடுக்குறாங்க? 2000 இருந்து கொடுக்குறாங்க. பாதுகாத்தல் மற்றும் மீட்டெடுத்தல் பணிகளை செய்யும் தனியார் துறைக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் இந்த விருது கொடுக்கப்படுது. தனியார் துறை மட்டுமல்ல, பொது மற்றும் தனியார் துறையும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அதையும் அங்கீகரிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ அங்கீகரிக்கப்பட்ட தளம் ஆசிய அளவுல பார்த்தோம்னா சைனால 5 பிளேசஸ், இந்தியாவில் 6 பிளேசஸ் என்னென்னு பார்த்துட்டோம், நேபாளில் 1 பிளேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் ஒரு புக் கண்டென்ட் தான். சரி, இந்த யுனெஸ்கோ அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன? யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் பன்னாட்டு நிறுவனத்தின் உலக பண்பாட்டு தளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. புவிக்கோளில் உள்ள உயிரின வளங்களின் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டியவை, அவைகளின் பற்றிய ஆராய்ச்சி பயிற்சி மற்றும் கண்காணிக்கப்பட வேண்டிய இடங்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்றத தேர்வு செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த யுனெஸ்கோ அமைப்பு எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இது உங்களுக்கான கேள்வி, ஓகேங்களா. சரி பாருங்க, ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. 1983, ஓகேங்களா. சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக அப்படி சொல்றாங்க. அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் தற்பொழுது எந்த நாட்டில் தயாரிச்சிட்டு இருக்காங்க? அமெரிக்கால தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ 36வது முன்னாள் முதல்வர் நினைவு தினம் அப்படின்றது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களது நினைவு தினம். அதாவது 1987 டிசம்பர் 24 இறந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய நினைவு தினம் கொண்டாடப்பட்டுச்சு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அஞ்சலி செலுத்தினாங்க, ஓகேங்களா. ஸோ கணந்தோறும் இப்பெரிய தமிழ்நாட்டிற்கு எதிர்பார்க்கும் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து யாரை சொன்னாங்க அப்படின்னா பெரியாரை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வரிகள் வந்து யாருடைய வரிகள் அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரிகள். அதை மேற்கோள் காட்டி முதல்வர் சொல்லியிருப்பாங்க. காரணம் என்னன்னா 50வது நினைவு தினம் தந்தை பெரியார் அவர்களுடைய நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஹிஜாப் தடை நீக்கம் அப்படின்றது எந்த மாநிலத்தில் பண்ணியிருக்காங்க? கர்நாடகாவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. ஸோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம்? சமீபத்திய நிகழ்வுகள்லாம் சரியாக மேட்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். யாரை பத்தி? தந்தை பெரியாருக்கு பத்தி கேள்வி இல்லாத பரிச்சயம் இருக்காது. ஸோ தயவு செய்து அவர் பத்தி நம்ம விஷயங்களை படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி ரீசன்ட் டேஸ்ல வந்துட்டே தான் இருக்கு, ஓகேங்களா. ஸோ இங்க பாருங்க, சிறைப்பறவை என்ற அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் யார்? பெரியார் ஈவே ராமசுவாமி. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை போராட்டத்தை நடத்தியவர் யார்? பெரியார் ஈவே ராமசுவாமி அப்படி சொல்லுங்க, ஓகேங்களா. வைக்கம் போராட்டத்தை நடத்தியவர் யார்? பெரியார் ஈவே ராமசுவாமி. இந்த மாதிரி கேள்விகள்லாம் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதான் நம்ம படிச்சிருக்கோம், ஓகேங்களா. பெரியார் என்று ராமசுவாமி ஈவே ராமசுவாமி அவர்களுக்கு பட்டத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, தொடர்பற்ற விளையாட்டு வீரரை தேர்வு செய்க. சாக்சி மாலிக், பஜ்ரங் புனியா, வீரேந்தர் சிங், அதுக்கப்புறம் டீன் எல்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டீன் எல்கர் மற்றும் கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்புடையவர். மித்த 3 பேரும் மல்யுத்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க, ஓகேங்களா. ஸோ இவங்க 3 பேரையும் பத்தி ஏன் இப்போ படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்திய சம்மேளனம் மல்யுத்த சம்மேளனம் இருக்குல்ல, ஸோ அதற்கு தலைவர் தேர்வு செஞ்சிருப்பாங்க. அவர் ஏற்கனவே வந்து ஒருத்தர் வந்து அவர் மேல அலிகேஷன்ஸ் இருந்திருக்கும், அவருடைய உதவியாளரை இப்ப தலைவராக நியமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சாக்சி மாலிக் இனிமேல் நான் மல்யுத்தமே விளையாட போறதில்லை அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. பஜ்ரங் புனியா பட்டத்தை, அதாவது பத்மஸ்ரீ பட்டத்தை திரும்ப கொடுத்திருப்பாங்க. வீரேந்தர் சிங் இவரும் ஒரு மல்யுத்த வீரர். இவரும் என்ன பண்ணிருக்காரு, அவர் பெற்ற பத்மஸ்ரீ விருதை அவர் திரும்ப ஒப்படைச்சிருக்காரு, ஓகேங்களா. ஸோ அதனாலதான் இதை படிச்சுட்டு இருக்கோம். டீன் எல்கர் அப்படின்ற ஒரு விளையாட்டு கிரிக்கெட் விளையாட்டு சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சார்ந்தவர். சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு ஓய்வு பெற்றிருக்காரு. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு குயிக் ரிவிஷன் தான். அம்ரித் பாரத் ரயில் அப்படின்றது உத்தரப்பிரதேசம் டு பீகாரை இணைக்குது அப்படின்னு பார்த்தோம். மிகவும் வெப்பமான ஆண்டு அப்படின்னு 2023 அனுசரிக்கிறாங்க. இந்தியாவின் கடன் அளவு 100% ஜிடிபியில் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு IMF எச்சரிக்கிறாங்க. சர்தார் ராமானுஜன் விருது அப்படின்றது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்றது உங்களுக்கு நினைவு இருக்கான்னு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் பன்னர்கட்டா உயிரியல் பூங்கா அப்படின்றது பெங்களூரில் இருக்கு அப்படின்ற பார்த்தோம். ஸோ
விலங்குகளை தத்தெடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அவங்க ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயுஷ் விசா 2023 முதல் முறையாக இந்தியா வந்து அதை வழங்கினாங்க உலக நாடுகளுக்கு. ஸோ தேசிய விவசாயிகள் தினம் டிசம்பர் 23 பார்த்தோம். ஆசிய பசிபிக் விருது யுனெஸ்கோ மூலமாக கொடுக்கப்படக்கூடியது. ஸோ 6 தளங்கள் அப்படின்றது இந்தியாவில் தேர்வு செஞ்சிருக்காங்க. ஹிஜாப் தடை நீக்கம் கர்நாடகா அப்படின்னு பார்த்தோம். டீன் எல்கர் கிரிக்கெட் விளையாட்டு தொடர்புடைய அப்படின்னு படிச்சோம். ஓகேங்களா? இன்றைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஃபீட்பேக்கா தெரிவிங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம். Thank you.